அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் கொண்டாடுகின்ற இந்த ஹஜ் பெருநாள் மற்ற சமயத்தவர்கள் கொண்டாடுகிற ஒரு திருவிழாவை போன்றதாகவோ அல்லது வெறும் கேளிக்கையை மாத்திரம் அடிப்படை கொண்டதாகவோ இந்த ஹஜ் பெருநாளை நாம் நினைத்துவிடக்கூடாது. ஹஜ் பெருநாள் என்ற இந்த திருநாளை பற்றி, அதன் பின்னணியை பற்றி நாம் இந்த பெருநாள் தினத்திலே, ஹஜ் பெருநாள் தினத்திலே அதனுடைய தாற்பயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ் பெருநாள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவதுதான் ஹஜ் பெருநாளுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களிலே மிக அதிக அளவுக்கு புகழ்ந்து கூறப்பட்ட ஒரு தூதர். திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்ற அளவுக்கு வேறு யாரையும் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லவில்லை. அவர்களை எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே இத்தகத அல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக, நண்பராக ஆக்கிவிட்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனிதனுக்குத்தான் மனிதன் நண்பனாக இருக்க முடியும். அல்லாஹ்வுக்கு யாரு நண்பனாகவோ சொந்தக்காரனாகவோ இருக்க முடியாது. ஆனாலும் கூட இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பட்டம் என்னவென்று சொன்னால் கலீல், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தோழர், நண்பர் என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹ் வழங்குகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பேரருளை அது போன்று தனக்கும் வழங்குமாறு பிரார்த்தனை செய்ய நமக்கு ஆணை பிறப்பிக்கிறார்கள். நாம் இதை ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் நபி அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தொடர்புபடுத்தி ஸலவாத் என்ற பெயரால் அவர்களுக்கு செய்த அருளை நினைவு கூர்ந்து வருகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா முகமது அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல, இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல, வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிந்தது போல முகமது நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யுமாறு, கேட்குமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களை எந்த உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளையிலே, மஹ்ஷரிலே, நியாய தீர்ப்பு நாளில் நாம் எல்லாம் எழுப்பப்பட்டு நிற்கின்ற பொழுது எல்லோருமே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நிற்போம். இப்படி நிர்வாணமாக நிற்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்காக ஆடை வழங்கப்படும். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நாம் எவ்வாறு பிறந்தோமோ, எவ்வாறு படைக்கப்பட்டோமோ அவ்வாறே எழுப்பப்பட வேண்டும் என்ற நியதியின் பிரகாரம் அல்லாஹ் நிர்வாணமாக எழுப்பிவிட்டு அதன் பிறகுதான் ஆடை வழங்குகிறான். இப்படி ஆடை வழங்குவதிலே முதல் மரியாதை யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளவு மன் யுக்ஸா இப்ராஹிம், முதல்ல ஆடை வழங்கப்படுவது இப்ராஹிம் நபிக்கு தான். அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு செய்த அருளை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆவல் கொள்கிறார்கள். அவர்களை உற்ற தோழர் என்று அல்லாஹ் தன்னுடைய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் ஒரே ஒரு ஆளை தன்னுடைய தோழர் என்று சொல்கிறான். முதல் மரியாதை அவர்களுக்கு செலுத்தி அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் குழுமி இருக்கிற, எழுப்பப்பட்டு நிற்கிற அந்த சபையில ஒரே ஒருவரை முதல்ல தேர்வு செய்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை, மரியாதையை கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த மரியாதை, இந்த அந்தஸ்து, இந்த புகழ் அவருக்கு ஏன் கிடைத்தது?
இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எதனால் இந்த சிறப்பு கிடைத்தது என்று கேட்டால் அல்லாஹ் அதற்கு காரணத்தை சொல்கிறான். அது என்ன காரணம்? ஓ இதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் நபியை பல்வேறு கட்டளைகள் மூலமாக அவருடைய இறைவன் சோதித்து பார்த்தான். அந்த சோதனை அனைத்தையும் அவர் முழுமையாக அவர் ஜெயித்தார், தேறினார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்ராஹிம் நபியை இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களை பல வகையில் அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். எல்லா சோதனையிலும் அவர் தேறுகிறார். 100 கேள்வியை கேட்கிறான் என்று சொன்னால் 100லயும் அவர் பாஸ் ஆகிறார். 10 கேள்வி அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னா 10லயும் அவர் பாஸ் ஆகிறார். இப்படி இறைவன் என்னென்ன டெஸ்ட் வைக்கிறானோ, என்னென்ன பரீட்சை வைக்கிறானோ, எல்லா பரீட்சையிலையும் இப்ராஹிம் நபி அவர்கள் தேறினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு தான் கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கெல்லாம் உன்னை நான் தலைவராக ஆக்கப் போகிறேன், எல்லா பரீட்சைகளையும் தேறிவிட்டார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கெல்லாம் உன்னை தலைவராக இமாமாக நான் ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்ததற்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அவரை எல்லா வகையிலும் அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். ஒவ்வொரு டெஸ்டிலையும் ஒவ்வொரு சோதனையிலையும் அவர் தேறுகிறார். எப்படி எல்லாம் தேறுகிறார்? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட நெடுங்காலமாக அவன் குழந்தையே கொடுக்கல. நீண்ட நெடுங்காலமாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவே இல்லை. அப்ப இத கூட இப்ராஹிம் நபி அவர்களே தங்களுடைய வாயால் இதை சொன்னதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய தள்ளாத வயதிலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று இப்ராஹிம் நபி அவர்களே சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப தள்ளாத வயது வர்ற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்ல. இது ஒரு மனிதனுக்கு வைக்கிற டெஸ்டா இல்லையா? ஒரு மனிதனுக்கு காலகாலத்தில் திருமணமானால் உடனே குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல 10 வருஷத்துல குழந்தை இல்லை என்று சொன்னா அவன் அப்படியே விரக்தி அடைந்து போய்விடுகிறான். வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டதுன்னு நினைக்கிறான். நம்முடைய பெயர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, ஒரு சந்ததி இல்லையே என்று அவன் ஒரு சங்கடத்தில் ஆழ்ந்து விடுகிறான். அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள், பலவிதமான தியாகங்களை அவர்கள் செய்கிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள், அடிவுரைக்கு ஆளாகிறார்கள், நெருப்பு குண்டுகளை வீசப்படுகிறார்கள். இப்படி பலவிதமான சோதனைகளையும் அல்லாஹ்வுக்காக செய்திருந்தும் கூட அவர்களுக்கு ஒரு புள்ள வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டும் கூட அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல. இந்த குழந்தையை கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக முதுமை வர்ற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக அவர் அல்லாஹ்வை குறை சொன்னாரா? அல்லாஹ்வை வெறுத்தாரா? எனக்கெல்லாம் குழந்தை தராத நீ எல்லாம் ஒரு இறைவனான்னு கேட்டாரா? அல்லது இறைப்பணியிலிருந்து, தாவா பணியிலிருந்து, பிரச்சார பணியிலிருந்து ஒதுங்கி கொண்டாரா? அதை பத்தி அல்லாஹ்ட்ட மனு போடுவார், அவ்வளவுதான். மற்றபடி அதற்காக வேண்டி அலட்டிக் கொள்வதோ கவலைப்படுவதோ இல்லைங்கிற வகையில அப்படி ஒரு சோதனை. இதுல ஒரு சோதனை மனுஷனுக்கு ஒரு 50 வயசுல 60 வயசுல 70 வயசு வரைக்கும் ஒருத்தனுக்கு குழந்தை இல்லைன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மனிதன் சிறந்தவன்னா உயர்ந்தவன் என்று சொன்னால் அவனுக்கு புள்ள குட்டிகளோட சந்தோஷமா இருந்தா தான் உயர்ந்தவன் நினைக்கிறோம். இப்ப இவ்வளவு பெரிய நபி, இவ்வளவு அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய கலீல் என்ற நிலையில உள்ள ஒருத்தருக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? நீண்ட நெடுங்காலமாக குழந்தை இல்லாமல் ஆக்கி வைத்தவர்களை சோதித்து பார்க்கிறான். அதுக்காக ஒரு கலங்கலை, அதுக்காக வேண்டிய ஒரு விரக்தி அடைஞ்சிடல, அதுக்காக வேண்டிய அவருடைய நம்பிக்கையில எந்த விதமான பங்கமும் ஏற்படவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல அவர் தேறுகிறார். இதை விட குழந்தைய கொடுத்துட்டானா, தள்ளாத வயசுல குழந்தைய கொடுத்தா மற்ற காலகாலத்தில் குழந்தை பெறும் பொழுது எவ்வளவு பாசம் செலுத்துவோமோ அதை விட கூடுதலாக ஒரு மனிதன் அந்த குழந்தையின் மீது பாசம் வைப்பாங்க. இவருக்கு தள்ளாத வயசுல குழந்தைய கொடுத்துவிட்டு அது கொடுக்காம இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து வைக்கிறான்ல. என்ன டெஸ்ட்? இப்ராஹிமே, உனக்கு இந்த குழந்தையை தந்திருக்கிறேன், நீ இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? உன்னுடைய குழந்தையையும் அந்த குழந்தையை பெற்ற தாயையும் கொண்டு போய் இந்த பாலைவனத்தில் கொண்டு விடு. அங்க மனித சஞ்சாரமே அங்க கிடையாதுங்க, யாரும் வாழாத ஒரு பாரான் பெருவழியில கொண்டு போய் அல்லாஹ் விட சொல்றான்.
விட்டுட்டு வந்துருங்க. அதாவது நீனும் மனைவி மக்களோட போய் குடியிருந்து சொன்னா கூட மனைவிக்கு இவர் உறுதுணையா இருப்பாரு, புள்ள குட்டிகளுக்கு இவர் பக்கபலமா இருப்பார் என்று சொல்லலாம். அப்ப யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்துல கொண்டு போய் உன் பொண்டாட்டியும் விட்டுட்டு வா, உன் பிள்ளையும் விட்டுட்டு வா, கை குழந்தைய அப்பதான் பெற்றிருக்கிறாங்க. பெற்றெடுத்த இந்த கை குழந்தையையும் அவருடைய தாயையும் கொண்டு போய் நீ பாலைவனத்தில் கொண்டு மனித சஞ்சாரமற்ற இடத்துல கொண்டு போய் விடு. இது எவ்வளவு பெரிய சோதனை! இது யாருக்கு சாத்தியமாகும்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை யார் அசைக்க முடியாமல் நம்புகிறார்களோ, எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் அங்கு அதிசயமாக தன்னுடைய ஆற்றல் மூலம் அல்லாஹ் உதவி செய்வான் என்று யார் நம்புகிறாரோ அவருக்கு இது சாத்தியமாகும். அந்த மாதிரி உள்ளவராண்டு இவரை டெஸ்ட் பண்றான் அல்லாஹ். இவர் அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவர் தானா? ஏதாவது சொன்ன உடனே என்ன எல்லாம் கொஞ்ச நாள் போட்டுமே, பையன் ஒரு 10 வயசு வந்துக்கிட்டுமே, அப்படியே பச்சை உடம்புக்காரியா இருக்கிறாள இப்படின்னு ஏதாவது சொல்வாரா? சொன்னதை கேட்பாரா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்? இதை கொண்டே விடுங்கிறான். கொண்டு விட்டாரா இல்லையா? அது திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா இன்னி அஸ்கன்து துர்ரியதி, இறைவா என்னுடைய வழித்தோன்றல்களை என்ன தலைமுறையாக அவர் மூலம் சந்ததி பெருக போறதையும் கருத்துல கொண்டு இன்னி அஸ்கன்து துர்ரியதி, என்னுடைய சந்ததிகளை கொண்டு போய் நான் விட்டிருக்கிறேன். விவாதின் கைரி தி ஸரஇன், எந்த விதமான பயிர் பச்சைகளும் உழைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விட்டிருக்கிறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், கண்ணியமான உன்னத ஆலயத்திற்கு அருகிலே. அந்த ஆலயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதுதான் காபா ஆலயம். சில பேர் இப்ராஹிம் நபி கட்டியதாக தப்பாக சொல்வார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் புனர் நிர்மாணம் 2வது தடவை கட்டியவர்கள் தான் இப்ராஹிம் நபி. அதனால இந்த குழந்தையை கொண்டு விடும்போது என்ன வார்த்தையை போடுறாங்க? இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய புனிதமிக்க ஆலயம் அங்க சிதிலம் அடைந்திருக்கிறத அந்த இடத்துல கொண்டு போய், யாருமே வாழாம இருக்கிறாங்களே, பயிர் பச்சை கூட இல்லையே, அந்த இடத்துல கொண்டு போய் என்னுடைய சந்ததிகளை நான் குடியமர்த்துகிறேன். அல்லாஹ் எதுக்காக வேண்டி? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, இறைவா அவர்கள் அங்கே தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் கொண்டே விட்டுட்டேன். அதனால நீ என்ன செய்யன்னு கேட்டா, இவர்களை வைத்து ஒரு ஊரை உண்டாக்கு. வஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விடுவாயாக என்று ஒரு பிரார்த்தனையோடு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு ஏற்று குழந்தையை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? பாலைவனத்தில் விடுறாங்க. இப்ராஹிம் நபி தியாகண்டவன் அந்த அறுத்தது மட்டும்தான் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட அது மாதிரியான தியாகங்கள் எத்தனையோ அவர் செய்திருக்கிறார். அதுல ஒண்ணுதான் இது. அப்ப குழந்தையை கொண்டே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வேணும்? ஒரு பொம்பளையை கொண்டே தனியா விடுறது, குழந்தையோட விட்டுட்டு வருவது. அங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? புல் பூண்டு கூட இருந்தா கூட இலதலைகளையாவது சாப்பிட்டுக் கொள்வார்கள். புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு இடம். இப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் உன் மனைவியை விடுன்னு சொன்ன உடனே, நீ பெத்த பிள்ளையை கொண்டே விடுன்னு சொன்ன உடனே, அது தள்ளாத வயதுல தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு குழந்தையை கொண்டு போய் அவர் அங்க விடுறாருன்னு சொன்ன, இது தியாகம் இல்லையா?